Dear students, just particular in the video நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா just ஸ்டார்டிங்ல ஒருத்தர் வந்துட்டு மிஸ்டர் ஏ வந்துட்டு பி கிட்ட இருந்து கடன் வாங்கி இருப்பாரு. ஆனா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி சார்ஜ் பண்ணிருப்பானா ஃபார் ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு ஒரு % இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு வேற ஒரு % இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு அது வேற ஒரு % இருக்கும். ஓவராலா வந்துட்டு இப்போ என்ன கொடுத்திருப்பானா இவர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்காரோ அந்த வேல்யூ கொடுத்துட்டு எவ்வளவு கடன் வாங்கி இருக்காருன்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஓவரால் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கொடுத்திருப்பாங்க. ஆனா பிரின்சிபலோட வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதை பார்க்கலாம். இப்போ நமக்கான சம் பாத்தீங்கன்னா Mr. A borrowed certain amount from B at the rate of 4% for 4 years and 6% for the next 3 years and 7% for the next 10 years னு கொடுத்திருக்காங்க. The total interest paid by A is rupees 8528. Then find the sum னு கேட்டிருக்காங்க. borrowed by A னு சொல்லிட்டு. ஓகேவா? சம் அனலைஸ் பண்ணும்போது A வந்துட்டு B கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரோ அது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருக்காருன்னா 4%. அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 6%. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருக்காரு. இப்போ ஓவராலாக அந்த டூரேஷன் ஒட்டுமொத்தமாக வந்துட்டு ஏ பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்துட்டு rupees 8528 இருந்துச்சுன்னா இப்போ எவ்வளோ கடன் வாங்கியிருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ கடன் வாங்கியிருப்பாரு, எவ்வளோ கடன் கொடுத்துருப்பாரு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ ஆஃப் த மணி. அதுக்கு இன்னொரு பேர் தானே பிரின்சிபல்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ டிஃபால்ட்டாக பிரின்சிபலோட வேல்யூ தெரியலன்னா என்ன நடத்துகிறோம் 100%. இங்கே அதே தான் பண்ண போகிறோம். கவனிச்சிங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கவனிச்சிங்க. பிரின்சிபல் வந்துட்டு 100%. இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்துட்டு ஒவ்வொரு டூரேஷனுக்குமே தனித்தனியாக கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர் இயர்க்கானது. இப்போ இது பெர் இயருக்கு 4%னா ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் 16%. லாஜிக்காக தானே இருக்கும். ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு 4%னா ஃபஸ்ட் இயருக்கு 4%, செகண்ட் இயருக்கு அதே மாதிரி 4%, தேர்ட் இயருக்கு 4%. ஓகேவா? நம்ம பேசிக்கில் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது பெர் இயருக்கு 6%னா அப்போ அந்த பர்டிகுலர் 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் 18%. அதே மாதிரி இதுவும் பெர் இயருக்கு 7%னா அந்த பர்டிகுலர் 10 இயர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் 70%. ஓவரால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னா 104% வருது. புரிஞ்சா? வாங்கினதை விட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கேன். அது அதோட மீனிங். ஓகே, ஏன்னா வாங்கினதே 100% ஈக்குவலாக இருக்கும். நான் பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமே 104% சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் சம்மில் என்ன பார்க்கணுன்னா ஜஸ்ட்டு மிஸ்டர் ஏ வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணியிருக்காருன்னா 8528. கன்ஃபார்ம் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அவர் பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜுக்கு. அவர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன்னு கேட்டிருக்காங்க தெரியல. ஆனால் அது எப்பவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 100% இவ்வளோ தான். இந்த ஒரு லைன் எழுத தெரிஞ்சால் போதும் சொல்கிறேன். ஓகேவா? இது எங்கேருந்து கிடைக்கும்னா சிம்பிள் லாஜிக்கு சம்ம ரீட் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட்டில் வந்துட்டு ஏ பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்களே அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேல்யூக்கான பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அதை அவன் டேரெக்டாக இப்படி கொடுக்காம ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு 4%னா நம்ம தான் லாஜிக்காக யோசிக்கணும். இப்போ பெர் இயருக்கு 4%னா இப்போ ஓவரால் 4 இயர்ஸ்க்கு அது மட்டுமே 16%, இது 18%, இது 70% எல்லாம் ஆட் பண்ணால் 104%. ஓகேங்களா? அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அவன் கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்க்கான பர்சன்டேஜ் அப்ளை பண்ணிட்டு பிரின்சிபலுக்கு தெரியல அது 100% போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இந்த ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 104 8528 இன்டூ 100 பார்க்கும்போது 4 டேபிளில் 26 டைம்ஸ். இங்கே 4 டேபிள் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸு 1 டைம்ஸு 1 3 டைம்ஸ் 2 டைம்ஸு. இதுக்கு இந்த நம்பர் பார்த்தோன்னா எனக்கு வந்துட்டு ஒன்ஸ் 13 டிவைட் பண்ணி பார்க்கலாம். 13 வந்துட்டு 2 டைம்ஸு. இங்கே 13 பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸ்க்கு 13 ரிமைனிங் 8. 83ல் வந்துட்டு 6 டைம்ஸ்க்கு 78 ரிமைனிங் 5. 52ல் 4 டைம்ஸு. 2 வந்துட்டு 164ல் 82 டைம்ஸ். இப்போ 82 இன்ட்டு 100 பார்த்தீங்கன்னா 8200. இதெல்லாம் டேபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஏ வந்துட்டு மொத்தமாக எவ்வளோ borrow பண்ணியிருக்காருன்னா 8200 ருபீஸ் வாங்கியிருக்காருன்னு சொல்லுவார். இதை புரிஞ்சுங்களா? ஓகே, இதை அப்படியே மைண்டில் வச்சுங்க. இன்னும் ஃபார் யுவர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் ஒரு சம் கூட எடுத்து பார்க்கலாம். நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கார்த்திக் borrowed some money at the rate of 6% for the first 4 years and 8% for the next 3 years and 10% per annum for the period beyond 7 years. If he paid rupees 5880 at the end of 12th year, then how much money you borrowedன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஜஸ்ட்டு சம் அனலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் மட்டும் ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. எதுனா ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு பிரச்சனை கிடையாது. 6% பெர் annum இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது. நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 8%. ஃபார் த பீரியட் பியாண்ட் 7 இயர்ஸ்னால் ஆல்ரெடி வந்துட்டு 4 + 3 7 இயர்ஸ் முடிஞ்சு. 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வர எல்லா வருஷமே எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு 10%.
இங்கே எப்படி நான் 5 இயர்ஸ்னு எப்படி எடுத்தேன்னா ஓவரால் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து 12th இயர் எண்டில் தான் அவர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு. ஃபஸ்ட் ஒரு 4 இயர்ஸ், அப்புறம் ஒரு 3 இயர்ஸ் முடிஞ்சுன்னா அப்புறம் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் 12 இயர்ஸ் வரைக்கும் எவ்வளோ இயர்ஸ் கேப்பு? 5 இயர்ஸ். அந்த லாஜிக் வைஸ் தான் இங்கே 5 இயர்ஸ் வச்சுருக்கேன். சரிங்களா? இது ஆல்ரெடி இதில் ஒரு சம் சால்வ் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கலாம். எனக்கு பிரின்சிபலோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஃபால்ட்டாக 100% ஈக்குவலாக இருக்கும். அடுத்து இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹5880. ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் இதுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும். சரிங்களா? இது பெர் இயருக்கு 4%னா ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 24%. அதே மாதிரி நெக்ஸ்ட் அந்த பர்டிகுலர் 3 இயர்ஸ்க்கு இங்கே இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 24%. 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓவரால் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 50%. ஓவரால் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எவ்வளோ பே பண்ணியிருக்காருன்னா 98% பே பண்ணியிருக்காரு. புரிஞ்சுங்களா? டேரெக்டாக நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 5880 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 98% ஈக்குவலாக இருக்கும். தென் பிரின்சிபல் 100%. ஓகே, x equal to 98 divided by listen. இங்கே பாருங்கள், லாஸ்ட் யூனிட் டிஜிட் பாருங்களேன், ஜஸ்ட் 8ன்னு சொல்லிட்டு. அப்போ 8ஓட யூனிட் டிஜிட் எப்படி மல்டிபிள்ஸ் வந்துட்டு எப்படி 8ல் முடியும்னு பார்த்தீங்கன்னா 8ஓட 1 டைம்ஸ் 8ல் முடியும். அதே மாதிரி 8ஓட 6 டைம்ஸ் 48 8ல் முடியுதுங்களா? இங்கே 1 டைம்ஸ் அப்ளை பண்ணால் வெறும் 98 தான் கிடைக்கும். ஆனால் இங்கே 588 பக்கம் இருக்குது. அப்போ 1 டைம்ஸை விட்டு 6 டைம்ஸ் அப்ளை பண்ணி பாருங்க. 6 டைம்ஸ் எப்படி அப்ளை பண்ணுன்னா கவனிங்க, 98 90 + 8 பிரிச்சுக்கங்க. 90ஓட 6 டைம்ஸு 540, 8ஓட 6 டைம்ஸு 48. இப்போ 540 + 48 வந்துட்டு 588. இதெல்லாம் சின்ன சின்ன கெஸ் தான், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இதோட டேட்டா 6 டைம்ஸ் இங்கே வந்துட்டு 582 வருது. 60 × 100 பார்த்தீங்கன்னா பிரின்சிபலோட எவ்வளோங்க? 6000. கிளியர் ஆச்சுங்களா? இது புரிஞ்சுங்களா? ஒரே ஒரு விஷயம், இந்த டேட்டா மட்டும் உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சுன்னா மற்றதெல்லாம் நம்மளோட டேபிள்ஸ் அதை தான் சொல்கிறேன், நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஜஸ்ட் இந்த டேட்டாவை எடுத்து இது கூட ஈக்குவேட் பண்ண தெரியும் சொல்கிறேன். எதுக்காக இது கூட ஈக்குவேட் பண்ணனா, இது இன்ட்ரெஸ்ட்கான வேல்யூ, இது இன்ட்ரெஸ்ட்கான பர்சன்டேஜ், அப்போ கன்ஃபார்ம் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போது பிரின்சிபலுக்கான வேல்யூ கேட்கும்போது 100% வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா வில் கெட் 6000. இது கிளியர் ஆச்சுங்களா? ஓகே, ஸோ இதே மாதிரி வேற ஒரு நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.